கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, மிக எங்களுடைய உள்ளங்களை துறந்து நாங்கள் மிக நுணுக்கமாக அவதானிக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்கிறேன். நாங்கள் சனிக்கிழமை நாளை அரஃபாவுடைய நோன்பு நோற்பதா அல்லது ஞாயிற்றுக்கிழமை நோற்பதா என்கிற இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இது இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் சஹாபாக்களில் இருந்து அதை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு நூற்றாண்டுகளை கடந்து இன்று வரைக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுள்ள விடயம். இதில் ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, ஒரு சாரார் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் கூடுகிற அந்த தினத்தை தான் அரஃபாவுடைய தினம் என்று சொன்னார்கள். அன்றுதான் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிறான், அன்றுதான் அல்லாஹ் அதிகமான அடியார்களை நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறான். எனவே அதுதான் ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுகிற, சவுதி அரேபியா எதை முதலாவது பிறையாக ஆரம்பித்து எதை 9வது பிறையாக ஆக்குகிறதோ அந்த பிறையில் நோன்பு நோற்பதுதான், ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கிற பொழுது நோன்பு பிடிப்பதுதான் அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய நோன்பு என்று பெருவாரியான அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த ஆய்வுகள் பல இருக்கிறது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அடுத்த 2வது கருத்து என்ன? இல்லை, சவுதி அரேபியாவுடைய முதலாவது பிறையிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க கூடாது, ஒவ்வொரு நாட்டவரும் தங்களுடைய நாட்டுக்குள் எது முதலாவது பிறையோ அதிலிருந்து தான் 9வது பிறையை கணக்கிட்டு அந்த 9வது தினத்தில் தான் அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் என்று இன்னும் பெருவாரியான பல அறிஞர்கள் பேசியிருக்கிறார். இப்படி அதற்கு அவர்கள் பல ஆதாரங்களை முன்வைத்து, கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த 2 கருத்தும் அறிஞர்களுக்கு மத்தியில் இன்று வரைக்கும் கருத்து வேறுபாடாகவே இருக்கிறது. இதில் ஒரு கருத்துக்கு வர முடியாது. ஏன் தெரியுமா? இன்று இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற எத்தனையோ மதுஹபுகளை நாங்கள் பார்க்கிறோம். மாலிக் மதுஹபு, ஹனஃபி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, ஷாஃபி மதுஹபு. இந்த எல்லா மதுஹபுகளும் தோன்றியது கருத்து வேற்றுமையினால்தான். ஏனென்றால் அல்லாஹ் இந்த கருத்து வேற்றுமையை இந்த சமூகத்துக்கு நிஅமத்தாக தந்திருக்கிறார். கருத்து வேற்றுமை இல்லை என்றால் ஆய்வு இருக்காது, தேடல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் கருத்து வேற்றுமை என்பது ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தை தேட வேண்டும் என்பதனால் அல்லாஹ் சில விடயங்களில் தீர்ப்பு சொல்லாமல் விட்டிருக்கிறார். இதில் ஒரு மூமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், தனக்கு எது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்தாக இருக்கிறதோ அதை அவர் பின்பற்றி விட்டு செல்ல வேண்டும். எது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக அவருக்கு புலப்படுகிறதோ அந்த கருத்தை அவர் எடுத்து தாராளமாக பின்பற்றலாம். அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவர் இஜ்திஹாதுடைய கருத்து வேறுபாடான அம்சங்களில் சரியை அடைந்து கொண்டாரோ அவருக்கு 2 கூலி கிடைக்கும், யார் ஒருவர் தவறு விட்டாரோ அவருக்கும் ஒரு கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யாரும் பாவி இல்லை. அதனாலதான் இமாம் மாலிக்கை பார்த்து இமாம் ஷாஃபி அவர்கள் வழிகேடர், இவர் பாவி என்று சொல்லல. எல்லோரும் அகீதாவில் ஒரே கொள்கையில் இருந்தார்கள், ஃபிக்ஹில் சட்ட விளக்கங்களில் ஆளுக்கால் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். அதனாலதான் மதுஹபே வந்தது. இல்லை என்றால் எல்லோரும் ஒரு மதுஹபிலே இருந்திருப்போம். ஷாஃபி மதுஹபுக்கு மாற்றமாக ஹம்பலி மதுஹப் இருக்கிறது, ஹம்பலி மதுஹபுக்கு மாற்றமாக ஹனஃபி மதுஹப் இருக்கிறது, ஹனஃபிக்கு மாற்றமாக மாலிக் மதுஹப் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் வரலாற்று நெருகிலும் இந்த விடயத்தில் மட்டுமல்ல ஏராளமான விடயங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே நான் உங்களுக்கு செய்கிற உபதேசம், பலர் என்னிடத்திலே கேட்டார்கள், பலர் ஹுத்துபாவில் தெளிவுபடுத்துமாறு சொன்னார்கள். நான் சொல்லுவது, இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கருத்தை உடையவர்களும் சொல்லுகிற கருத்தை பாருங்கள், படியுங்கள், தேடுங்கள். இதில் எந்த கருத்து உங்களுடைய மனதிற்கு சரியாக படுகிறதோ, ஒன்றில் அரஃபாவில் ஹாஜிகள் கூடுவதுதான் அரஃபா தினம் என்பதை நீங்கள் சரி கண்டால், என்னுடைய கருத்தாக நான் சரி காண்பது ஆதாரங்களின் அடிப்படையில் அரஃபாவில் ஹாஜிகள் கூடுகிற அந்த நாள் தான் அரஃபாவுடைய தினம். ஏனென்றால் ஹதீஸில் சௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தினுடைய நோன்பு பற்றி நபிகளாரிடத்தில் கேட்கப்பட்டது என்று வந்திருக்கிறது. அதனால் நமது ஆய்வில் நான் மட்டுமல்ல பல அறிஞர்கள் அவர்கள் அரஃபாவில் கூடுவதுதான் அரஃபா தினம், அன்றில் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற செய்திகளை, ஃபத்வாக்களை வழங்கி இருக்கிறார்கள். எனவே நாம் பொதுமக்களாகிய நாம் எந்த கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை எடுத்து பின்பற்றுவோம். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்குள் எந்த விதமான முரண்பாடுகளும் வரக்கூடாது. அப்படித்தான் சஹாபாக்களும் முன் சென்ற இமாம்களும் இந்த பிரச்சனைகளை கடந்து சென்றார்கள். என்றால் இது மறுமை வரைக்கும் இருக்கும். இதில் ஒரு நிலை காண முடியாது, இதில் ஒரு தீர்வு காண முடியாது. இல்லை, பிறை 9 ஒவ்வொரு நாட்டவரும் எதை பிறை 9ஆக கொள்கிறார்களோ அதுதான் அரஃபா தினம் என்பதை நாம் சரி கண்டால் அதை பின்பற்றுவோம், அதில் நோன்பு பிடிப்போம். எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்குள் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடாது. கருத்து வேறுபாடான அம்சங்களில் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அவரவர் சரிகாணுகிற கருத்தின் அடிப்படையில் நாளை நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அரஃபாவுடைய நோன்பை நோக்கலாம்,
அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் பிரகாரம் தான் அரஃபாவை நான் எடுப்பேன் என்பதை சரிகாணக்கூடியவர்கள் நாளைய தினம் அந்த நோன்பை நோக்கலாம். எனவே கருத்து வேறுபாடுகளை அழகிய முறையில் தீர்த்து எங்களுக்குள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக பிறநாள் கொண்டாடுகிற நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக.